கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் நாளானது சீக்கிரமாய் வருவதால் சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஆரம்ப திருச்சபையில் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து தேவனை துதித்தார்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நிலையில் அந்த ஒருமைப்பாடு துளைந்து விட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. சமாதான கட்டினால் ஆவியின் ஒற்றுமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் வருகை நெருங்கி வருகிறது. கர்த்தரின் நாளுக்காக ஆயத்தப்படுங்கள். சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருமனப்படுங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பச்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆதலால் என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சக்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்பணிந்திருங்கள். சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தாடியிலே வடிகிற நல்ல தைலத்திற்கும் சியோன் மலைகள் மேல் இறங்கும் ஏர்மோன் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.